வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக் லஞ்சு, 1 பாட் ரசம் சாதம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். இது போல் நீங்கள் 1 பாட் ரெசிபியை பண்ணி கொடுத்துருங்க. ஈஸியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நல்ல குழைவாக ரைஸ் மட்டும் இருந்ததுன்னா போதும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசம் சாதம் ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து குக் பண்ணி எடுத்தால் போதும். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல மழையும் அது இதுமா எல்லா இடமும் இருந்துகிட்டு இருக்குது. நிறைய கோல்டு அது இதெல்லாம் இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு ரெசிபி இன்றைக்கி அதுக்காக இன்றைக்கி ஒரு ஈஸியான, அதே டைமில் ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான ரெசிபி இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1 பீஸ் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஆறுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே ட்ரை ஆட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிளகா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், தனியா, மிளகு, கருவேப்பிலை. நல்ல வாசம் வர்றது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட்டு. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இதை அவ்வளோ வறுத்து எடுத்துக்கிடுவோம். எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 10லேருந்து 12 பல்லு பூண்டு, 3 சின்ன வெங்காயம். இது சூடு ஆறவும் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துடுங்க. ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ஏன்னா மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது வேண்டாம், எடுத்துடலாம். வறுத்த மசாலா, இதோட 2 தக்காளி. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இது போல் ஸ்மூத்தாகவே அரைச்சிருங்க. நம்ம 1 பாட் ரெசிபியாக பண்ணுறதுனால சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றச்சில தட்டுப்படாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுபோல் பூண்டு வந்து தோல் எடுத்துருங்க. அது மசாலா அப்படி இருக்கட்டும். 1 பாட் ரெசிபியாக பண்ணுறதுனால குக்கர் அடுப்பில் வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. நெய் சூடானதும் வரமிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். 1 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு கோபுர மாதிரி துவரம்பருப்பு எடுங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி லெவல் பண்ணி எடுங்க. இப்போ 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி. நல்லா குழைவாக வரணும். இதோட நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி உள்ளால விட்டுடலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. ஃபைனலாக மல்லித்தழை. குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டுருங்க. 2 விசில் வரட்டும். வந்தோடனே ஸ்டிம் பண்ணி ஒரு 7 நிமிஷம் வைங்க. அதுக்குள்ளே ரைஸ் ரெடி ஆயிரும். குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் நல்லா இறங்கிட்டு. இப்போ உப்பு செக் பண்ணிவிடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா ஸ்பூனால் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் மசிஞ்சு அப்போ தான் கிடைக்கும். இப்படி தளதளனி இறக்கி வச்சுருங்க. சர்வ் பண்ணலாம்.
நம்மளோட 1 பாட் ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.